எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்கின், அதாவது நம்ம தோல், சில சமயம் நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு சிக்னல் கொடுக்கும், தெரியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரகசிய தொடர்பு தான் நம்ம பார்க்க போறோம். தோலுக்கும் பிசிஓஎஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த முகப்பருவுக்கும் முடி கொட்டுறதுக்கும் என்னங்க பொதுவா ஒரு விஷயம் இருக்க முடியும்? இதெல்லாம் சாதாரண ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் தானா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய காரணம் இருக்கா? சில சமயம் இது ரெண்டுமே நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு ஹார்மோன் கோளாறோட முக்கியமான அறிகுறிகளா இருக்கலாம். சரி, அந்த ஹார்மோன் கோளாறு என்னன்னு தானே கேக்குறீங்க? அதுதான் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், சுருக்கமா சொன்னா பிசிஓஎஸ். வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். அப்போ பிசிஓஎஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது குழந்தை பெத்துக்கிற வயசுல இருக்கிற பெண்களை பாதிக்கிற ஒரு பொதுவான ஹார்மோன் பிரச்சனை. ஆனா இது வெறும் கர்ப்பப்பைய மட்டும் பாதிக்கிறதில்ல. இது நம்மளோட மெட்டபாலிசம், ஹார்மோன்ஸ், ஏன் கருத்தரிக்கிற திறனை கூட பாதிக்கிற ஒரு முழுமையான பிரச்சனை. சரி, டாக்டர்ஸ் எப்படி ஒருத்தருக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க? அவங்க முக்கியமா 3 விஷயங்களை பார்ப்பாங்க. 1, பீரியட் சரியா வராம தள்ளி போறது. 2, உடம்புல ஆண் ஹார்மோன்கள்னு சொல்லப்படுற ஆண்ட்ரோஜன்கள் அதிகமா இருக்கிறது. 3, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல கருப்பையில சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் தெரியுது. இதுல குறைஞ்சது 2 அறிகுறி இருந்தா கூட அதை பிசிஓஎஸ்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப நம்ம பேச போற இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரம் வேணும் இல்லையா? வாங்க அதுக்கு அடிப்படையா இருந்த ஒரு ஐரியல் ஆய்வை முதல்ல பாத்துடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற எல்லா தகவல்களும் 2017ல நடந்த ஒரு முக்கியமான மெடிக்கல் ஸ்டடில இருந்து எடுத்ததுதான். இந்த ஆய்வுல குறிப்பா பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களோட தோல்ல என்னென்ன அறிகுறிகள் தெரியுதுன்னு ரொம்ப ஆழமா ஆராய்ச்சிருக்காங்க. இந்த ஆய்வுல மொத்தம் 100 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே பிசிஓஎஸ் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த 100ங்கிற நம்பர் இந்த ரிசர்ச்சோட அளவை நமக்கு புரிய வைக்குது. ஓகே, இப்போ அந்த ஸ்டூடியோவோட முக்கியமான கண்டுபிடிப்புகளுக்குள்ள போகலாம். பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு பொதுவா என்ன மாதிரியான தோல் பிரச்சனைகள்லாம் வருது? வாங்க பார்க்கலாம். இந்த சார்ட்ட பாருங்க. இது அந்த 100 பெண்கள்ல யாருக்கு என்னென்ன பிரச்சனை எவ்வளவு சதவீதம் இருந்துச்சுன்னு காட்டுது. இதுல ஹிர்சுட்டிசம், அதாவது அதிகப்படியான முடி வளர்ச்சி, 78% பேருக்கு இருந்திருக்கு. பாத்தீங்களா? அதுக்கு அடுத்தபடியா முகப்பரு, முடி உதிர்வுன்னு வருது. சில அறிகுறிகள் மத்ததை விட எவ்வளோ அதிகமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த ஆய்வுல கலந்துகிட்டவங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அறிகுறி அடேங்கப்பா 78% பேருக்கு இருந்திருக்கு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க ஹிர்சுட்டிசம். அப்படின்னா பெண்களுக்கு முகம், மார்பு, முதுகு மாதிரியான இடங்கள்ல ஆண்களுக்கு வளர்ற மாதிரி அடர்த்தியா முடி வளர்றது. நினைச்சு பாருங்க, 100ல 78 பேருக்கு இந்த அறிகுறி இருந்திருக்கு. அடுத்தபடியா கிட்டத்தட்ட பாதி பேருக்கு, அதாவது 48% பேருக்கு இருந்த ஒரு அறிகுறி அதுதான் முகப்பரு. ஆனா இது சும்மா வர்ற முகப்பரு மாதிரி இல்ல. பிசிஓஎஸ்னால வர்ற முகப்பரு ரொம்ப நாள் இருக்கும், கடுமையாவும் இருக்கும். குறிப்பா முகத்தோட கீழ்ப்பகுதி, அதாவது தாட, கழுத்து பகுதிகள்ல அதிகமா வரும். 3வதா 31% பேருக்கு ஒரு பொதுவான அறிகுறி இருந்திருக்கு. அது பெண்முறை முடி உதிர்வு, அதாவது தலைமுடி மெலிஞ்சு போறது. நிறைய பேர் முடி கொட்டுறத ஒரு ஹார்மோன் பிரச்சனையோட சேர்த்து பார்க்க மாட்டாங்க. ஆனா உச்சந்தலையில முடி அடர்த்தி குறையிறது பிசிஓஸோட ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில அறிகுறிகளும் பொதுவா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு கழுத்து, அக்கள் மாதிரி மடிப்புள்ள இடங்கள்ல தோல் கருப்பா வெல்வெட் மாதிரி ஆகிறது. அப்புறம் ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருக்கிறது, ஸ்ட்ரெச் மார்க்ஸ், சின்ன சின்னதா மறு மாதிரி வர ஸ்கின் டேக்ஸ், இது எல்லாமே இதுல அடங்கும். இதுவரைக்கும் என்னென்ன அறிகுறிகள் வரும்னு பார்த்தோம். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எல்லா அறிகுறிகளுக்கும் பின்னாடி இருக்கிற முக்கியமான வில்லன் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம். இது ஒரு மெடிக்கல் டேர்ம் தான், பயந்துராதீங்க. சிம்பிளா சொன்னா நம்ம உடம்புல ஆண் ஹார்மோன்களான ஆண்ட்ரோஜன்கள் தேவைக்கு அதிகமா சுரக்கிறது தான் இது. பிசிஓஎஸ்னால வர்ற பெரும்பாலான தோல் பிரச்சனைகளுக்கு இதுதான் மூல காரணம். இந்த சார்ட் பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஆய்வுல கலந்துகிட்ட பெண்கள்ல யாருக்கு எந்த ஹார்மோன் அதிகமா இருந்துச்சுன்னு இது காட்டுது. பாருங்க, 38% பேருக்கு மாதவிடாய் சுழற்சியை கண்ட்ரோல் பண்ற LH-FSH ஹார்மோன்களோட விகிதம் சரியில்லை. அதே மாதிரி 28% பேருக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகமா இருந்திருக்கு. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் நாம பார்த்த எல்லா தோல் பிரச்சனைகளையும் உண்டாக்குது. சரி, எதுக்கு இந்த தோல் அறிகுறிகளை பத்தி நாம இவ்ளோ தூரம் பேசணும்? ஏன்னா இது வெறும் வெளித்தோற்றத்தை பாதிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. இந்த ஸ்லைட்ல இருக்கிற 2 படங்களும் நான் சொன்னதை ரொம்ப அழகா விளக்குது. இடது பக்கம் இருக்கிற முகப்பரு வெளியே தெரியிற ஒரு அறிகுறி.
ஆனா அதுக்கு காரணம் வலது பக்கம் இருக்கிற ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுங்கிற உள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை. நம்ம தோலே நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி தாங்க. இந்த ஆய்வோட முடிவும் இதையே தான் ஆணித்தரமா சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிசிஓஎஸ் கண்டுபிடிக்கிறதுல இந்த தோல் அறிகுறிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இதையெல்லாம் சாதாரண ஸ்கின் ப்ராப்ளம்னு நம்ம ஒதுக்கிடக்கூடாது. அதனால அடுத்த தடவை உங்க ஸ்கின்ல ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சா ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒருவேளை உங்க தோல் உங்க உடம்போட ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணுதா?